கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு வசனம். இன்றைய வசனம் மத்தேயு 21 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். ஆமென். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுமா? விசுவாசமுள்ள ஜெபமா இருக்கணுமா? கர்த்தர் தாமே இந்த வசனம் நிச்சயமா இன்றைய தினத்துல உங்க காது பட கேக்குதுன்னா கர்த்தர் உங்களோட கூட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். நம்ம ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்றது இல்லாதபடிக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் என்ன நம்ம பரம்பரை என்ன கிறிஸ்டினா இருந்தா கூட நாங்க சர்ச்சுக்கு போறோம், ஒழுங்கா காணிக்கை கொடுக்கிறோம், சபைக்கு போறோம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் எதுவுமே இல்லாம இருக்கிற அந்த பிரஜாதியார்களுக்கு ஒரு விசுவாசம், தேவனை முதல்ல அறிந்து கொண்டவர்களுக்கு ஒரு விசுவாசம் வரும் பாருங்க. ஆரம்ப விசுவாசம் அது இப்பவும் எப்பவும் நமக்குள்ள இருக்கணும். அதே விசுவாசம் நம்ம ஆரம்ப காலத்துல எப்படி தேவனை கரம் பற்றி என் தேவன் எனக்கு செய்வார் அப்படின்னு நம்ம நினைச்சு விசுவாசமான நம்ம ஜெபத்துல வளர்ந்து இவ்வளவு நாள் வரை வந்தோமோ, அது கடைசி வரையிலும் நம்ம அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு கடமைக்காக ஜெபித்தோம் அப்படின்றத இல்லாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை வயசானாலும் 5 வயசானாலும் 25 வயசானாலும் 50 வயசானாலும் 75 வயசானாலும் 100 வயசானாலும் ஆரம்ப கால விசுவாசம் கடைசி வரியும் நம்ம கூட இருக்கணும். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் அவர் நம்மளோட இருக்கிறபடியால் அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம ஜெபத்துல எவையெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அது எல்லாமே நம்ம என்ன செய்வோமா, அவை எல்லாமே ஒன்று கூட குறைவில்லாமல் தேவன் நமக்கு தர ஒரு வல்லவரா இருக்கிறார். பெற்றுக்கொள்வீர்கள்னு அந்த வேதம் சொல்லுது. வேதம் வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. கர்த்தர் அப்படியாக இந்த வார்த்தைகளை இன்று உங்களுக்கு கடந்து வருது. சகோதரனே சகோதரியே, நீங்க கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களா இப்ப உங்க அப்பாட்ட உங்க அம்மாட்ட இல்லை யார்கிட்ட உங்க குடும்பத்தாற்ற எது கேட்டாலும் உங்களுக்கு தேவையானதை செய்யறாங்க இல்லையா? அப்ப மனிதர்களாக எண்ணப்பட்ட அவர்களே உங்களுக்கு பெரிய காரியங்களையும் அன்பாய் நேசித்து செய்யும் போது எசப்பா நமக்கு யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் இல்லையா? நம்ம விசுவாசத்துல நம்மளுடைய ஜெபத்துல உறுதியா இருந்து நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம கர்த்தரிடத்துல நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு அதிகமாய் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்திலே ஜெபிங்கள், எல்லா நன்மைகளும் கிறிஸ்துவுக்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.